சுமார் 50 வருடமா தினமும் 1320 படிக்கட்டுல ஏறி காலையில 8 மணிக்கு முன்னாடி இந்த மாடு வந்து பூஜை பொருளை கொடுத்தாதான் இங்க அபிஷேகம் நடக்குமா. அப்படி ஒரு அதிசயத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1984ல 2 மாடு பூட்டின வண்டி தானாகவே சென்னிமலை முருகனை பார்க்க இந்த படி வழியா ஏறினதுனாலயோ, உலகத்திலேயே முதன்முறையா கந்த சஷ்டி கவசம் இங்க அரங்கேற்றம் பண்ணதுனாலயோ, சென்னிமலை முருகன் செவ்வாய் கிரகத்துக்கு நேரா இருக்கிறதுனாலயோ இங்க காக்கா கூட பறக்காதுன்னு சொல்றாங்க. அது மட்டுமல்லாம அபிஷேகம் பண்ற தயிர் கூட குளிக்காது. நாம சென்னிமலை முருகனை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய சிறப்பம்சம் இருக்கு. நாம கோயிலுக்கு எப்படி செல்லலாம்னு பார்க்கலாம். ஈரோடுல இருந்து வெறும் 30 கிலோமீட்டர் பயண தூரத்துல இருக்குது இந்த சென்னிமலை முருகன் கோவில். முருகனை பார்த்து நீங்க பிரார்த்தனை பண்ணா உங்க திருமண தடை நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீங்க நினைக்கிறதெல்லாம் நல்லாவே நடக்கும். இந்த அதிசயத்தை பார்க்கணும்னா காலையில 7 மணிக்கே அந்த கோயிலுக்கு போயிருங்க. கண்டிப்பா முருகனின் அருள் கிடைக்கட்டும். அந்த அதிசய காட்சியை நீங்களும் பாருங்க. ஐப்பசி மாதம் கந்த சஷ்டியில விரதம் இருந்தா குழந்தை உண்டாகும் என்ற ஐதீகமும் இங்கு உள்ளது. சுமார் 50 வருடமா தினம்